وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قد قال تبارك وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. அழகிய ஆர்வம் நிகழ்ந்த அன்புடைய எல்லாம் உள்ள அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் அருளாள நாயகி அல்லாஹ் முஸ்லிம்களாகிய நம் மீது கடமையாக ஆகியிருக்கக்கூடிய இந்த ரமதானுடைய நோன்புகளை விடுப்பவர்களாக இரவு நேரங்களிலே இறைவனுடைய விருப்பி எதிர்பார்த்து கொண்டவர்களாக ரமதானுடைய பகலையும் இரவையும் வழிபாட்டு கல்வியாக இருக்கின்றனர். அந்த ரமதானுடைய காலத்தில குறிப்பாக ரமதானில் இருக்கக்கூடிய 3வது ஜும்ஆ. ரமதானுடைய மாதம் என்றாலே அது சியாமிற்கும் கியாமிற்கும் நின்று வழிபடுவதற்கும் பகலிலே இச்சையை அடக்கி பசியை அடக்கி தாகத்தை அடக்கி நோன்பு நோற்பதற்கும் என்றால் அது எதற்காக என்று சொல்லும் பொழுது குர்ஆன் இறங்கியதற்காக என்று குர்ஆன் சொல்லும் பகுதிதான் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய. அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதம் கியாமுக்கும் சியாமிற்கும் நின்று வழிபடுவதற்கும் நோன்பு நோற்பதற்கும் என்று விளங்கும் அதே அளவிற்கு நாம் அதிகம் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு செய்தி ஷஹ்ரு ரமதான் ஷஹ்ரு குர்ஆன். ரமதான் என்பது ரமதானுடைய மாதம் என்பது ஷஹ்ரு குர்ஆன், குர்ஆனுடைய மாதம். குர்ஆன் இறங்கியதனால் அது குர்ஆனுடைய மாதம். இந்த மாதத்திற்கென்று ஒரு சிறப்பை இறைவன் தந்தான் என்றால் அந்த சிறப்பின் மூலம் பல்வேறு வழிபாடுகளை நாம் செய்கிறோம் என்றால் அது அனைத்திற்கும் காரணமாக இருந்தது அல் குர்ஆன். அன்பிற்குரியவர்களே, இந்த நாம் நம்ம அளவிலே சுய பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு இடம். இந்த நோன்பை நோக்கிறோம், இரவு தொழுகைகளிலே ஈடுபடுகிறோம், குர்ஆனை அழகாக ஓதும் பொழுது அதனை கேட்டு அதன் மூலம் விளங்காகிதம் அடைகிறோம், சந்தோஷம் அடைகிறோம். இதையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய நாம் அந்த அல் குர்ஆனோடு என்ன தொடர்பு இருக்கிறோம், அது நமக்குள்ளே எப்படியான தாக்கத்தை இந்த காலங்களில் ஏற்படுத்துகிறது என்பதைத்தான் நாம் நம்முடைய சிந்தனையில் இந்த நாட்களில் அதிகம் உருவாங்க வேண்டும். காரணம் என்னவென்றால் குர்ஆன் என்பது இறைவனிடமிருந்து வந்த வேதம், சாதாரணமானது அல்ல. ஒரு சராசரி மனிதனுடைய
ஒரு வழிகாட்டு நெறி புத்தகம் அல்ல. மாறாக அது இறைவனிடமிருந்து இந்த முழு மனித சமுதாயத்திற்கும் கடைசியாக இறைவன் தந்த பரிசுத்த வேதம். இதற்கு முன்னால் வந்த வேதங்களுக்கெல்லாம் சாட்சியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கக்கூடிய வேதம். சாட்சியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கக்கூடிய வேதம். அப்பேற்பட்ட இந்த குர்ஆன் இருக்கிறது. இந்த குர்ஆனை குறித்து அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறார்? குர்ஆன்ல ஒரு வசனத்துல சூரத் யூனுஸ் 10வது அத்தியாயத்துடைய 57வது வசனத்துல இறைவன் இவ்வாறு பேசுகிறான். யா அய்யுஹன் நாஸ், மக்களே மக்களே. இது நமக்கு மட்டும் இல்ல, முஸ்லிம்களாக குர்ஆன் எங்களுக்கு பொழுது நாங்க தான் படிக்கிறோம், நாங்க அன்றாடம் வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு மாத்திரம் சொல்லப்பட்ட செய்தி அல்ல, அகில உலகத்துக்கு உள்ள எல்லா மக்களுக்கும் சொல்லப்பட்ட செய்தியை இறைவன் சொல்கிறான். யா அய்யுஹன் நாஸ் கத் ஜாஅத்கும் மௌஇதத்தும் மின் ரப்பிக்கும், உடைய இறைவனிடமிருந்து உங்களுக்கு ஒரு அழகான உபதேசம் வந்திருக்கிறது. அது உபதேசம் மாத்திரம் அல்ல, ஷிஃபாஉன் வ ஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் சுதூர், உள்ளங்களில் உள்ள நோய்கள் அனைத்துக்கும் நிவாரணமாகும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய சொல், அந்த சொல் அத்தனைக்கும் பொருள் இருக்கிறது. அது ஒரு வார்த்தை கூட அதிகப்படியாக நாம் விளங்கிக் கொள்ள முடியாதபடி தேவையற்ற வார்த்தைகள் கிடையாது. அல்லாஹ்வுடைய பரிசுத்த வேதம் இருக்கிறது. அதனை ஒரு முஸ்லிம் எவ்வாறு அணுகுகிறானோ அதற்கு தகுந்தால் போல் அவனை அது வழி நடத்துகிறது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய சொல் தீர்க்கமான சொல். அல்லாஹ் சொல்கிறான், இந்த குர்ஆன், இந்த பரிசுத்த வேதம் இருக்கிறதே, இது இந்த உலகத்தில் ஆகச் சிறந்த வழிகாட்டுதல், நல்ல வழி என்று என்ன இருக்குமோ அதனை பின்பற்றக்கூடியவர்களுக்கு காட்டுகிறது. வேற எந்த புத்தகமும் காட்டாது. வேற எந்த புத்தகத்துக்கு 2 பக்கம் இருக்கலாம். எழுதியவர்களுடைய மனநிலை என்னவோ அதனை பொறுத்தது. அதனை உருவாக்கியவர்கள் எந்த எண்ணத்தில் அதனை சமூகத்திற்கு மத்தியிலே கொண்டு வர ஆசைப்பட்டார்களோ அவ்வாறு இருக்கும். மாறாக இறைவனுடையது அகத்தையும் புறத்தையும் அறிந்தவனுடையது. எவன் மேனுபேக்சரோ, எவன் இந்த மனித சமுதாயத்தை உருவாக்கினானோ, இவனுடைய அகத்தையும் புறத்தையும் அறிந்திருக்கிறானோ அவனிடம் இருந்து வந்தவன். அந்த வேதம் சொல்கிறது, மக்களுடைய உள்ளங்கள் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஷிஃபா, நிவாரணமாக இருக்கிறது. இன்னைக்கு குர்ஆனை ஓதி ஊதினா நிவாரணம் கிடைக்குமா? ஓதி ஊதினா நிவாரணம் கிடைக்குமா? கிடைக்கும். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அது புறமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆறுதல். ஆனால் குர்ஆன் அதற்காக வந்ததல்ல, அதற்கும் பயன்படுத்தலாம். குர்ஆன் அதற்காக வந்ததல்ல. இன்னைக்கு நிறைய பேர் ஓதி ஊதி சம்பாதிக்கிறான், அதற்குள்ள பொருள் ஏற்றான், அதை விற்பனை சரக்காக மாற்றுகிறான். இன்னும் சிலர் அதனை ராகமாக ரீங்காரமாக படிப்பது கொண்டு பொருளாக்குகிறார்கள். இதற்காக வந்ததல்ல, அது உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்களை குணப்படுத்த வரும். எப்படி நோய் வரும்? இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் பாவத்தோடு உழலும் பொழுது நம்ம யாராவது பாவத்தோடு உழலாம இருக்கிறோமா? நாம எல்லாரும் பாவச்சூழலோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். யாருக்கும் பாவத்துல இருந்து தூரம், நான் ரொம்ப சுத்தம் அப்படி யாரும் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் காலை எழுந்ததிலிருந்து இரவு உறக்குவதற்காக செல்லும் வரையிலும் ஏதாவது ஒரு பிரச்சனை நம்மை துரத்தி கொண்டே இருக்கிறது. அப்படி அன்றாட வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது ஒரு மனிதனுடைய உள்ளம் துரு ஏறுகிறது, கரை ஏறுகிறது. ஊமையோடு சொல்றாங்க, எப்படி தண்ணீரில் அல்லது தண்ணீர் படியும் காற்றில இருப்பு கிடக்கும் பொழுது அந்த இருப்பு மீன் படக்கூடிய அந்த தண்ணீரும் அல்லது அதனுடைய ஈரக்காற்றும் அதனை துருப்பிடிக்க செய்கிறதோ, அதே போன்று உள்ளங்களை பாவங்கள் துருப்பிடிக்க செய்து விடுகிறது. அந்த துருவை நீக்கும் மகத்தான் மருந்து அல்லாஹ்வுடைய வேதம். அல்லாஹ்வுடைய வேதம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், வஹுதன், அது ரஹ்மத்தாக, ஹுதாவாக, ஷிஃபாவாக பல பரிணாமங்கள் நமக்கு முன்னால் இருக்கிறது. ஷிஃபா என்று சொன்னால் ஷிஃபா மாத்திரம் அல்ல, ஹுதன், அது நேர்வழியாக இருக்கிறது. அதுதான் நேர்வழி. அதுக்கு முன்னால வேற ஒன்று நேர்வழியே கிடையாது. இன்னைக்கு நாம எல்லாரும் முதிர்ந்த காலத்தில், தகவல் தொழில்நுட்பம் முதிர்ந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு நிறைய செய்திகள் பல இடங்களில் கிடைப்பதற்கு இன்று வாய்ப்புகள், வசதிகள் மிகப்பெரிய அளவில் வந்து விட்டது. வந்த பிறகு நமக்கு யார் யாரோ சொன்னதையெல்லாம்
நாம் முற்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒரு பெரிய பழுத்த தௌஹீத்வாதி, ஒரு நல்ல சிறந்த பெரிய நிர்வாகங்களில் எல்லாம் இருந்தவர் தன்னுடைய ஸ்டேட்டஸ்ல ஒரு சாமியார திரும்ப திரும்ப போக்கஸ் பண்றாரு, திரும்ப திரும்ப. ஏன்னா அவர் ரொம்ப தத்துவமா பேசுகிறாரு, யதார்த்தமா இன்னைக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை பேசுறாரு. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, எல்லாம் சொல்லிட்டு நீ உன்னுள் சிவன் இருக்கிறான் அறிந்து கொள், உன்னுள் இறைவன் இருக்கிறான் நீ அறிந்து கொண்டு இருக்கிறார். என்ன அது, என்ன சித்தாந்தம் இது? இதை எப்படி ஒரு ஏகத்துவவாதி ப்ரொமோட் பண்ண முடியும்? ஏன் வறட்சி? எதுல வறட்சி? எதுல புதா இருக்கிறது என்ற அந்த அடிப்படையை தேடுவதில் இருக்கக்கூடிய வறட்சி. அல்லாஹ் சொல்றான், முதல் அது நேர்மையா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அது விசுவாசிகள் அனைவருக்கும் அல்லாஹ்விடமிருந்து உள்ள அருளாக இருக்கிறது. குர்ஆன அருளா அனுபவிச்சா அருள். சூரத்துக்காக ஒரு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கின ஒரு அத்தியாயம். அபூ மூஸா அல்-அஷ்அரி அப்படிங்கிற ஒரு நபித்தோழர் தான் வீட்டுல பக்கத்துல குதிரையை கட்டி போட்டு அதுக்கு பக்கத்துல உட்கார்ந்து ஓதிக்கிட்டு இருக்கிறார். சாதாரணமா மதீனத்து மண்ணில் உள்ள யதார்த்தம். மறுநாள் வந்து சொன்னாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் நேற்று சூரத்துக்காக ஓதிக்கிட்டு இருந்தேன், என் பக்கத்துல இருந்த குதிரை அமைதியாக இருக்குல்ல, ஒரே மிரண்டு இருந்தது அப்படின்னு சொல்றாரு. அதற்கு ஒரு மிரட்சி இருந்து கொண்டே இருந்தது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், நீ அல்லாஹ்வுடைய வேதத்தை படித்தாய், படித்த அந்த வேளையிலே வானத்தில் இருந்து அருள் இறக்கியது, அதனை அது உணர்ந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர். இன்னைக்கு நம்மை கொஞ்சம் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். நம்பிக்கையுள்ள மாஷா அல்லாஹ் ஒரு காலம் இருந்தது, குர்ஆனை வாசிக்காத மக்கள் இருந்தார்கள். இன்று வாசிக்கும் மக்களுடைய எண்ணிக்கை பெருத்திருக்கிறது. சின்ன சின்ன குழந்தைங்களை பாக்குறான், அழகா குர்ஆன் ஓதுறான், அழகா மனனம் பண்ணிருக்கிறான், அழகா முன்னாள் தொழ வைக்கிறான். அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் புதிய நம்மோடு இருக்கக்கூடிய உஸ்தாதுகள் மூலம் ஏற்பாடுகள் கிடைக்கப்பட்ட பிறகு ஓதுகிறார்கள். நல்லா ஓதுறாங்க. ஓதக்கூடியவர்கள் அனைவரும் விளங்கிக் கொள்ளுங்கள், ஓதக்கூடியவர்கள் அனைவரும் விளங்கிக் கொள்ளுங்கள். இமாம் புகாரியும் இமாம் முஸ்லிமும் ரிவாயத் செய்யக்கூடிய செய்தி. ஆனால் இது அதற்கு ஒப்பானது என்று சொல்லணும். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய துளசி செடியை சொல்லணும். அது வாய் வச்சு முடியாது, சுவைக்க முடியாது, சுவைச்சா விறுவிறுப்பாக ஒரு கசப்புல வேலை செஞ்சோம். ஆனால் அதே நேரம் மனமாக இருக்கும். பார்க்க ஒரு விசுவாசமாக தெரியக்கூடிய ஒரு மனிதன் உணவு. அவன் உண்மையில் குர்ஆனை வாசிக்கிறான், படிக்கிறான். ஆனால் அவனுக்குள்ள பாதிப்பு ஏற்படுத்தாதனால் அது ஒரு துளசி செடிக்கு ஒப்பானது. அதனுடைய சுவை இருக்கிறது, அது கசப்பானது. ஆனால் அதனுடைய வாழை மனம் இருக்கிறது, அது சொன்னார். அடுத்து பாருங்க, படிக்காத ஒரு முனாஃபிக் இருக்கிறார் என்றால் அவருடைய உதாரணம், அவன் கொள்கையான முனாஃபிக், அல்லாஹ்வுடைய வேதத்தை படிக்கல. நீங்கள் அவன் கொள்கையான முனாஃபிக், அல்லாஹ்வுடைய வேதத்தை படிக்கல. ரெண்டு மோசமான குணம் அவனுக்கு இருப்பதால் அவரை நாயகம் சொல்கிறார்கள், அவன் அன்பல் என்ற ஒரு செடி, உம்மட்டிக்காய். உம்மட்டிக்காய் கஷ்டப்பா இருக்கும், அதுல எந்த ஸ்மெல்லும் இருக்காது, மனமும் இருக்காது, அது இருக்கிறது தெரியாது. அதை சோதிச்சு பார்த்தாலும் கஷ்டப்பாடும். இப்படிப்பட்ட ஒரு முனாஃபிக் சொல்றாங்க. இப்ப நாம கொஞ்சம் மாதத்தை பெற்றதனால் இறைவன் நமக்கு இந்த ஆண்டு நசீபை தந்ததனால், பங்கை தந்ததனால் மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் இறைவனுக்கு வணங்குறோம். மாஷா அல்லாஹ் உடனே நோக்குவர்கள் யாருமே நிச்சயமாக ஏதோ இரண்டு வியாதிஸ்தர்களை தவிர, தவிர்க்க முடியாத நோய்களை தவிர யாருடைய ஏன்னா இந்த மாதம் நோக்க நோக்கி அவங்க மாறும். ஆனா எதற்காக எல்லாருடைய பரிசுத்த வேதம் வந்து அதை வழிபடுறது. ஒரு காலம் இருந்தது, மாஷா அல்லாஹ் குர்ஆனை தொடர்ந்து கொள்ளாது குர்ஆனை பற்றி அறிவுவோம், அது எதற்காக வந்தது என்ற ஒரு புரிதலும் இல்லாத. அதனாலதான் அந்த காலத்துல அதிக முடியும் அர்த்தம் என்ற பெயர்ல குர்ஆன் ஓதுவதும் அல்லது இறந்தவருடைய தலைமாற்று குர்ஆன் ஓதுவது மாத்திரம் தான் நடைமுறையில் இருக்கு. பெரிய அளவில் இருந்தா ஒன்றும் கிடையாது.
யாருக்கு குரான் ஓத தெரியும் அப்படின்னு கேட்பாங்கன்னா வீட்டுல பையனுக்கு குரான் தெரியுமா, அவனுக்கு நாங்க இங்க கொண்டு வந்து யார் பண்ணா வீட்டுக்கு வரக்கூடிய பிள்ளைகளை கேட்பாங்க குரான் ஓத தெரியும் தெரியும் கேட்டதுக்கு ஒரே காரணம் இறந்து வரும்போது தலைமட்டம் வேற ஒரு காரணம் வீட்டுல வார வாரம் வெள்ளிக்கிழமை யாசிப்பது கொள்ளலாம்ல அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்பாங்க காலம் இருக்குது. இப்படித்தான் பெண் பார்த்து இப்படி போதினால் போதும் என்று நினைத்த காலம் தான் ஒரு ஆண் மட்டும்தான் இறைவனுக்கு இறுதி வேதம். அது வேதமே இல்லை. அது குடும்பத்துக்குன்னா வாழ்க்கை கைசீதமாகிடும். அதை நீங்க விளங்கலைன்னா நாம அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாது என்ற தீவிர பிரச்சாரம் காலத்துல எனக்கு ஞாபகம் மாதிரி சொல்கிறேன். 95 இருக்குது நம்ம பள்ளிவாசல நம்முடைய மக்கள் நம்முடைய வீடுகள்ல குரான் குரானை வாசியுங்கள், குரானை படியுங்கள், ஒரு 5 படியுங்கள் குரானை. தமிழ்நாடு விளையாட்டுகள் அநேகமான பசுமையாக நேரம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது எனக்கு பசுமையா என்ன அப்படின்னா குரானை படிக்கணும் ஆர்வம். அப்ப என்ன தெரியும் நம்முடைய வழிபாடுகளில் எந்த அளவுக்கு அரபு மொழி மாத்திரம் கொண்ட குரான் நிறைந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆட்களுடைய கைகளிலே அரபு மொழி மாத்திரம் நிறைந்த குரான் இருக்கவில்லை. குரான் வரும் தெரியுமா? அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணி வரும்போதே வீட்டுக்கு வரக்கூடிய பொருளை கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா கல்யாணம் வரும்போது வரணும். அந்த வீட்டுல இருந்து வரக்கூடிய பண்டவாசத்தோட சேர்ந்து வந்து இங்க ஓடுறதுக்கு ஒரு புஸ்தகம் இருக்கும். அதை தாண்டி புஸ்தகத்தை படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எப்போ வந்து பண்ணா அதை பொருள் எழுதி படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. அதை பத்தி சொல்லப்பட்ட அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கான எல்லாமும் அப்படின்னு சொல்லப்பட்ட அதை ஏற்றுக்கிட்ட பிறகு அதை வெளிக்கிற பிறகு எல்லோருடைய வீடுகளிலும் அந்த புத்தகம் சிஸ்டம் வச்சிருக்காங்க. பின்னாடி முன்னாடி நிறைய பிரிவு ஏற்கனவே அவங்க ஒரு அட்டவணை போட்டு என்னென்ன வசனம் எல்லாம் போடுறோம். அதை தாண்டி ஒரு பெரிய அட்டவணை பின்னால ஏன்னா அன்றாடம் அதை படிக்கும் போது எந்த வசனம் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் சொல்லுங்க. நம்ம சகோதரர்களை பழகுங்க. ஒரு காலத்துல அப்படித்தான் ஒரு வசனத்தை கேட்டால் இந்த வசனம் இங்க இருக்கு சொல்லுவாங்க. காரணம் ஒவ்வொருத்தருடைய கையையும் ஒரு ஜெயிச்சு அப்ப அடிச்சு கொடுக்க அமைப்பு கூட இருக்குல்ல. ஒரு தனி சில நடிகர்களை கொண்டு ஒரு ட்ரெஸ் உருவாக்கி அதன் மூலம் மிக எளிய தமிழில் அழகாக யாரும் விளங்கும் அளவுக்கு வழிதான். அந்த துறைகள் மொழியில் கூட நல்ல பொருள் போட்டாங்க. மொழியில் கூட ஏன் பொருள் போட்டாங்க தெரியுமா? வசனம் எங்கே இருக்கிறது என்று தேடி தேடி பார்ப்பதற்காக, தேடி தேடி படிப்பதற்காக யோசிக்க நம்முடைய பள்ளியில குர்ஆனை வாசிக்கிறார்கள் என்று எடுத்துக்கொண்டால் எத்தனை பேர்கள் காலையில இருந்து இரவு வரையும் மொழிபெயர்ப்பு வாசிக்கிறது. காரணமே இருந்துச்சு. மொழிபெயர்ப்பு தொடர்ந்து அவசியம் கிடையாது. ஆண்ட்ராய்டு தனி ஆப் இருக்கு. ஒரு குர்ஆன் ஒரு மொழிபெயர்ப்பு பல மொழிபெயர்ப்பு. ஆனால் எத்தனை பேர்கள் இருக்கிறது? எத்தனை பேர்கள் அதுக்கு முன்னாடி வாசிக்கிறோம். வாசிக்கிறது அப்படின்னு நீங்க விளைந்து கூட இந்த முன்னாடி சொன்னா மூமின் என்பவரிடத்திலே உள்ள போய் அது பாதிப்பை ஏற்படுத்தி தாக்கத்தை ஏற்படுத்தும். தாக்கத்தை ஏற்படுத்தி அவங்களோட மாற்றத்தை கொண்டு வரும். அவங்க உள்ளத்தில் அந்த நோயை அது நீக்கும். அது நம்மளுக்கு அவங்க உதவும். அவங்களுக்கு இருக்கும். யாருக்கு வணங்குறோம். அவனுக்கு பின்னாடி மனசாம ஈமானம் மன்காம ஈமானம் அஃசாபத் மன்காமக்கு லைலத்துல் ஈமானம் அஃசாபத் ஈமானோடு சொன்னாங்க. ஈமான் இல்லை, ஈமானே இல்லை. ஒரு எழுத்து வருதுன்னா 10 நன்மை, 10 எழுத்து வருதுன்னா 10 நன்மை, 100 நன்மை. நமக்கு தேவை நன்மைன்னு சொல்லியிருக்கோம். ஆனா வேற கூட வாசிக்கிறதுக்கு ஆசைப்படுறதை தவிர அதே அளவுக்கு அதில் திட்டப்பொருள்
அவர் குரானை வாசிக்க மாட்டார்கள். அவர் உள்ளத்தை என்ன போடப்பட்டிருக்கிறது கேட்கிறாரு. அந்த எதற்கும் நம்மளுக்கு இல்லை எடுத்துட்டு போச்சு, இல்லாம ஆகிவிட்டது. நீங்க வார குரான் ஒன்று அறிந்துறாங்க. குரான் உங்களுக்கு என்ன சொற்பம் ஒரு காலத்துல இந்த ஜமாத்துல குரான் சொன்னாவை பத்தி அறிவு இந்த மக்களுக்கு வர்றதுக்கு காரணமா இருந்தது. ஜும்மாவை நாம் நடைமுறைப்படுத்த முடியாத காலத்திலேயே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மதத்துக்கு பிறகு யாரெல்லாம் இந்த கொள்கையை குரான் சொன்னாங்க அப்படிங்கிற கொள்கையை சொன்னாங்களோ அவங்க எல்லாரும் வந்து திரண்டு ஒரு வீட்டுல உட்கார்ந்து ஒரு ஆய்வை கூப்பிட்டு அவர் குரான் வகுப்பு நடத்தி அதுல உட்கார்ந்து கேள்வி கேட்டு கொஞ்சமா படிச்சு நேரம் அப்படி ஆன ஒரு கூட்டம்தான் நாங்க ஜமா நம்ம அதை சொல்றோம். அது குர்ஆன் ஹதீஸ் நாங்க குர்ஆனையும் ஹதீஸையும் உடையவர்கள் என்று சொல்ல வந்தது. அழுகுறாங்க ஒரு கூட்டம் வந்து அழுகுறாங்க. அழுகு குர்ஆன் ரசூல் ஸல்லல்லாஹு அவ்வளவுதான் நாங்க அதுல குர்ஆன் ஒரு கூட்டம் இருக்கு அவங்க நாம அழுகு குர்ஆன் என்று அல்லாஹ் என்று சொல்றாங்க அவங்க நாம நாம அது இருக்கோமா அப்படிங்கிறது அன்றாடம் ஒரு பேஜை நான் படிச்சுட்டேன், எனக்கு இந்த பேஜில் இருக்க எத்தனை எழுத்துக்கு 10 மடங்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறதுனால ஆறாக நான் படித்தேன், நான் விளக்கினேன். இந்த சந்தேகம் இருக்கிறது, இது இந்த தவிர நான் தெரிந்து கொள்ள இருக்கிறது. யாரெல்லாம் அதற்கு தயாராகிறார்களோ அவர்களுக்கு ஆணை படிப்போடு பார்த்தனால ஆணை விசுவாசம் கொண்டு படிக்கும். அவங்களுக்கு நிச்சயமாக சுதாரம், நிச்சயமா அவங்களுக்கு உதயம், நிச்சயமா அவங்களுக்கு ராஜ்யமா இருக்கிறது, விவாதம் இருக்கிறது, அது அருள் இருக்கிறது, அது நேர்வழி இருக்கிறது, நிச்சயமாக இருக்கிறது சொல் என்று கேட்கிறது. இந்த செய்தியை சின்ன வயசுல இருந்து பாடம் வச்சிருக்கின்ற சில இளைஞர்களில் ஒருவராக அப்துல்லா அப்படின்னு ஒரு நடித்துள்ளார். அவர் சொல்ல அவர்கள் பதிவு செய்கிறார்கள். சரி என்று நான் அவர்கள் கட்டியம் சொல்கிறார். சொல்கிறார் அதற்காக எவ்வளவு தூரம் நினைக்கிறப்போ அவங்களும் நினைக்கிறது நிச்சயமாக அவங்களுக்கு பின்னால் அவர்களும் நினைக்கிறோம். அதுக்காக நம்ம நினைக்கிறது. ஆனா அந்த குரானை படிக்கிறதுக்கு முன்னால நாங்க எதை படிச்சோம்னு ஒரு சொல்றாரு. நாங்க நல்லா ஒரு இருந்தத்திலே ஈமானை படித்தோம், அகீதாவை கொள்கையை படிச்சோம். இதுதான் இந்த பிரச்சனை. என்ன பிரச்சனை? இந்த ஒரு புத்தகம் தான் எனக்கு நிரந்தர தீர்வு, இது தவிர வழியே இல்லை அப்படின்னு நம்ம ஆழ் மனதுல நம்பிக்கை இருக்கா நம்ம எல்லா பிரச்சனைக்கும் அதை போய் விட்டு அதுல கிடைக்கலையா அது எங்க கையை காட்டுதோ அவங்க அது எங்க வெளிக்காடுது, சின்னாவா வெளிக்காடுது, வெளிப்படுது. அங்கு போய் தேடுவோம். அங்கு தேடி கிடைக்கலையா அந்த இந்த உலகத்தில் நடைமுறைக்கு இந்த காலத்தில் எவர்கள் இருந்தார்களோ அவர்கள் தன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை எவ்வாறு செய்கிறார்கள் கேட்கவும் அதன் மூலம் கேட்கும் அந்த பதிலுடைய வாழ்க்கையை பாதுகாக்க அப்படி இல்லாத ஒரு சூழ்நிலையை மாறிக்கொண்டிருக்கிறோம். யார் தெரியுமா? யாரும் குரான் சொன்னாதான் மதிய தொழில் வேண்டாம், சுறாபாத்து வேண்டாம், வேற மாட்சிகளுக்கு இஸ்லாம்ல இடம் இல்லை அப்படின்னு சொல்லி வந்தோம். நாம் வந்த வழியை திரும்ப பயன்படுத்திக்கிறோம். இது நல்ல வேலை இல்லை. நாமும் இந்து நாட்டில் சொல்லக்கூடிய செய்தி உருவாகிறது. நாங்கள் குரானை படித்திருக்க ஈமான் அகீதாவை படிக்கிறோம். ஒரு வருஷம் எங்களுக்கு மாற்றும், ஒரு வருஷம் தான் மாற்றிச்சு வரலாற்ற. பெரிய திருடனா இருந்தாலும் மாற்றிச்சுக்குவாங்க, பெரிய மோசடிக்காரர்களா இருக்கிறவங்க மாற்றிச்சுக்குவாங்க, பெரிய கொலைகாரராக பகுப்படுத்தாக இருக்கிறவங்க மாற்றிச்சுக்குவாங்க. வெளியிலும் நமக்கு சார்ந்து இருக்கிறது, இன்று வரையிலும் சார்ந்து இருக்கு, நேற்று வரையிலும் சார்ந்து இருக்கு. எப்படி இஸ்லாம் வந்து நேற்று ஒருத்தர் கேளுங்க, உங்களை பார்த்து வந்து என்னை பார்த்து வந்து எல்லாம் சொல்ல மாட்டேன். நான் அல்லாஹ்வுடைய வேதத்தை படிச்சேன், அது இருக்கும் மாற்றத்தை தெரிஞ்சு என்று சொல்லுவேன். உண்மையில் அப்படி குரானை அடைய வேண்டும் என்றால் நமக்கு முதல்ல ஈமான் வேணும். அதனால் திரும்ப எண்ணங்கள் குரான் இந்த நாங்கள் குரானை படிப்போம். அப்படி படிச்சதுனால என்ன நடக்குது தெரியுமா? அதை கொண்டு நம்ம ஈமானை நிறைவேற்றிக் கொள்வோம். நான் படிக்கிறேன்
இதுதான் விசுவாசம். அதை தவிர வேற வழி இல்லை. அந்த அணுகிறதா இருக்காங்க. சும்மா அரபில நமக்கு நன்றி கிடைக்கும் எண்ணத்தில் ஒரு மாற்றம் வாசிக்கக்கூடாது. மாறாக அந்த பொருளை அறிந்து படிக்கக்கூடாதாகும். அதனுடைய பொருட்களை எங்கே பேசப்படுகிறது அந்த சபையை கண்டுபிடிக்கிறார். أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. فقد قال تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء بين قلوبكم فأصبحتم قال وكنتم على شفا حفرة من نار فانقذكم منها كذلك يبين الله لكم آياته سبيل الهدى وأنا أنكرتم عليكم الله وسيار ما كنتم முறையாக பற்றி அதனை கொண்டு இந்த சமூகத்தை சரியான வழிநடத்த வந்த சிலர் வருத்தப்படுத்த மற்ற பரிசாக்கு வரவிடாத பண்றதுக்கு எல்லா வேலையும் பண்ணிருக்கலாம். ஆனா அன்னைக்கு மற்ற பரிசாக்கு போக பிள்ளைகள். ஆனா வாசிக்கப்படும் பொருளாக மாற்றப்படுவதை கூட படித்து ஒரு வேலைக்கு பின்பற்றப்படுவதாக நினைக்கிறாங்க. அந்த காலத்துல இந்த வசனத்தை திரும்ப திரும்ப எல்லா சொல்லுங்க. சொல்லுங்க ஆய்வுறாங்க 103வது வசனம் அல்லாஹ்வை பயிற்சி வருவாக இன்னும் கிடைத்து இன்னும் பல மாட்சியங்களில் முஸ்லிம்களுடைய காலத்துல கற்றறிந்த அறிஞர்கள் திரும்ப திரும்ப சொன்ன வசனம் சொன்ன வார்த்தை ஒற்றுமையிலும் வைத்திருப்பீர்கள் ஒற்றுமையிலும் வைத்திருப்பீர்கள் சொன்னாங்க. ஒற்றுமையிலும் வைத்திருப்பாங்க வானத்திலிருந்து இந்த பூமிக்கு இறக்கிருக்கிறார். அந்த ஒரு புறத்தை நீங்க பிடிக்க இன்னொரு புறத்தை அனுப்பிச்சிருக்கலாம். அதுக்கு மேல சொத்துக்கு ஏற்றுமதி நடக்கும் சொல்றார்கள். அதுக்கு பிறகு குர்ஆனை வாசிக்கும் மக்களும் பொருளிலிருந்து படித்து பின்பற்றும் மக்களுடைய எண்ணிக்கைதான் ஒற்றுமையாக ஒன்னா செஞ்சுக்கிறோம். அதுக்கு மிகப்பெரிய ஆர்வம் வந்து சென்னைக்கு அதற்கு பிறகுதான் அது ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸ் 87 88 காலத்துல பெயரும். ஏன் அப்படின்னா தமிழகம் முழுக்க குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்ற வேண்டும் என்ற ஆசையும் விருப்பமும் அதன் மீது உள்ள தாக்கமும் மக்களுக்கு உருவாக அதை ஆங்காங்கே கொஞ்சம் கொஞ்சம் பேர் எழுதிட்டாங்க பின்பற்றக்குள்ளாக மாறும். அவங்க எல்லாரும் அப்படியே இருந்தா நல்லதில்லை அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தினுடைய எல்லாரையும் ஜெமியா சங்க கூட்டம் எல்லாரும் சேர்ந்து கொண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க விரட்டி சேர்ந்து உள்ள கொண்டு வந்தாங்க. அப்படிங்கிறத ஜமாத் அப்படிங்கிற ஜெமியா உருவாகும். அந்த வசனத்துக்கு அடுத்த வசனத்தை உலகம்னா நடைபெறுவதுதான்
வெற்றியாளர்களாக ஒரு கூட்டம் நன்மையை ஏறி தீமையை தடுத்து மக்களுக்கெல்லாம் நல்லதை சொல்லி நல்லது இருக்கட்டும் சொன்னால ஒரு சமூகமாக ஒரு கூட்டமாக உருவாகி அறிஞர்களை கொண்டு கற்றறிந்து தெளிந்த ஞானிகளை கொண்டு உருவாக்கும் போது கடந்த நூற்றாண்டு முஜத்திதி என்று ஏற்றுக்கொண்ட அவர்கள் வழியில் பண்ணி சுத்தப்படுத்தி தர ஒரு நூற்றாண்டுக்கு அதை போல இந்த சமுதாயம் ஏற்றுக்கொண்ட அவர்கள் வரையும் இஸ்லாமியா அடுத்து ஏன் அப்படின்னா இதுதான் மக்களுக்கு மத்தியில் இருக்கும் செயல்களையும் உதவியதான விஷயங்களையும் நீக்கி பாலும் சுண்ணாவின் பாலும் மக்களை கொண்டு வரக்கூடிய ஒரு கூட்டமாக செயல்படுகிறது. இப்படி ஒரு கூட்டம் திறந்து மக்களுக்கு நன்மையை விளைவிக்கிறோமா மாஷா அல்லாஹ் தமிழகம் மொழி கொஞ்ச காலத்துல அதுக்கு பின்னால வேற ஆசை வந்தது. அவங்க வேற வேற தேர்ந்து போயிட்டாங்க. உயிரிழந்தாங்க, அப்புறம் அரசியல், அப்புறம் அதிகாரம், அப்புறம் அவங்க போய் வேற சில காரணங்கள்லாம் சொன்னாங்க. இப்ப போயிருந்தாங்க. இப்ப என்ன சொன்னாங்க, கோயில் அப்படின்னு அவங்க வேற கோயிலுக்கு போட்டதுனால இங்க இருக்கக்கூடிய கோயில்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வெளியில போறது பயணம். ஆனால் இந்து வரையும் ஜெமியா இருக்கிறது அது என்ன நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கமும் நிறைவேற்றப்பட்டு அந்த நோக்கம் என்ன? அப்ப மதீனாவுக்கு முதல் பள்ளியை கட்டது. பள்ளியை கட்ட வச்சது. பள்ளியை கட்ட வச்சது அப்படின்னா பள்ளியின் மூலம்தான் ஒரு சமூகத்தை மாற்ற முடியும். சமுதாயம் வரணும், தலைமைக்குள்ள ஒன்றுபட்டு வரிசையா நிற்கணும், அல்லாத சொல்லணும், சரியா சொல்லணும், அங்கு தரப்படக்கூடிய அறிவுரைகளையும் கேட்கணும், நம்முடைய வாழ்க்கையில் திருத்தங்களையும் மாற்றங்களை கொடுத்து பண்ணாங்க. அதையே தமிழகத்தில் செய்வது பண்ணிதான் இந்த சமூகத்துக்கு பெரிய மாற்றம். அதில் தங்களை இணைத்துக் கொண்ட பலரும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு வேறு வேறு சிந்தனைகளுக்கு பயன்பட்டு தமிழ்க்குவார்கள். எந்த நோக்கத்துக்கு அதே என்ன பள்ளிகளை முதல்ல நிர்வாகம் உள்ளது. பள்ளிகளை நிர்வாகம் பண்ணாத இடங்கள்ல கூட மக்களுக்கு குர்ஆன் தஃசீர்களை கொண்டு சேர்த்து அன்னைக்கு குர்ஆன் தஃசீர் எப்படி நடந்ததோ அதே முறை இந்து வரைக்கும் நடைபெற்று கூட ஏன்னா இதுதான் மக்களுக்கு அறிவுரையை கொடுக்க என்பதனால் அது இந்த அளவு தஃசீர் ஒரு நடக்கு, அறிவு ஒரு நடக்கு, இது எல்லாத்தையும் கொண்டடங்கி இதுதான் கொள்கையை பேசுவதற்கான நடக்கிறது. இது எல்லாவற்றையும் தாண்டி ஒரு சமூகமாக சரியாக அவங்களுக்கு அது வழிமுறைகள் தெரியும். ஒரு சாதாரண மதம் கூட போயிட்டாங்க, போயிட்டு அடுத்த இன்னொன்று இல்லைனாங்க. அது இல்ல, நாங்க 4 பேர் இருக்கிறோம், 4 பேர் இல்ல, 4 பேர் இல்லாத இமாம்கள் என்று சமூகத்துல யாரும் ஏற்றுக்கொள்ளும். அவங்களுடைய கருத்து காலமாக பாடம் கொடுத்தாரு கருத்து. அவங்களே என்ன சொன்னாங்க, போகும்போது அந்த வழிமுறையை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம், அந்த வழிமுறைப்படி நாம் வாழ்வதற்கு தயாராகிறோம். அந்த வழிமுறைய ஜமியா எல்லாருக்கும் கொண்டு வச்சு இது இன்னும் கல்விதான் தமிழகம் என்றும் பல பள்ளிகள் மாத்திரம் அல்ல, சமூகத்தை கட்டமைப்பதற்கு எது அடிப்படையில் சொல்லப்படுவதோ அவைகளும் இருப்பார்கள். அதுலதான் வைத்து சர்க்கார் நாம பேச ஆரம்பிச்ச மாஷால்ல பல பள்ளிகளுக்கு இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது. நாம் பல ஊர்களுக்கு செல்கிற இடத்துல பல மற்ற ஜமாத்துக்கு உள்ளவர்கள் வந்து எப்படி நடைமுறைப்படுத்துறதுன்னு கேட்கிறாங்க, உட்காராங்க, கேட்கிறாங்க. நாங்க எந்த பகுதியில் நடக்கிறது, எந்த பள்ளியில நடத்துறோம் அப்படின்னு கேட்கிறோம். அதை பத்தி அறிவு உங்களுக்கு வழங்கப்பட முடியாது, இப்படித்தான் கட்டமைக்கப்படாது சொல்லப்படவில்லை. சொன்ன பேரை வந்து நான் ஆஷா செய்ய தூக்கிட்டாங்க, நமக்கு சந்தோஷமாக இருக்கிறது. ஆனா
அதையும் தாண்டி நம்முடைய சித்தாந்தத்தை நிறைவேற்றுவதற்கு என்ன அலட்சியம்? என்னது? வட்டியை ஒழிக்கிறது. வட்டி எப்போதையும் கடன் கேட்டு வரக்கூடியவர்களுக்கு வட்டி கொடுக்கப்படாது கடன் கிடைக்கும் என்றால் அது முடியும். அதற்கு வைத்து மாநிலம் வைத்து மாநில பொது நிதியம் இந்தியா வைத்து மாட்டா அந்த வைத்து மாநில பேரை கடன் கொடுத்து வட்டியை வைத்துக்கான வழிகள் உருவாக்கும். அதாவது என்ன உருவாக்கும் அப்படின்னா உருவாக்கி அந்த பள்ளியில ஒரு சமூகத்தை உருவாக்கி அவர்கள் ஒரு பொருளாதாரத்தை கொண்டு வந்து அவர்கள் உணர்ந்து நன்மைகளை செய்யும். இதெல்லாம் எந்த அளவுக்குன்னா நமக்கு நாமே நம்ம கொண்டு எந்த காலத்துக்கு இதுல முனாஃபிக் சந்தோஷப்படுகிறது. ஆனா முஸ்லிம் சந்தோஷப்படுகிறது. இது எல்லாம் அவங்களுக்கு கண்டுபிடிச்சு தரக்கூடிய விஷயம். அல்லாஹ்வுடைய வார்த்தையை நிறைவேற்றக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயம் செய்வார். இது அடுத்த கட்டமா இருக்கிறது மக்தப் மதரசாவும் குர்ஆன் மனனம் செய்யக்கூடிய பள்ளிகள் மனப்பள்ளிகளும் அதை தாண்டி வழி தவறக்கூடாது என்ற வழியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய கல்லூரிகளும் இஸ்லாமிய படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இஸ்லாமிய கல்வியை கொடுக்கக்கூடிய அதை நம்ம பள்ளியிலும் பள்ளி சார்ந்த அதே போல அனாதைகளாக விடப்பட்டவர்கள் அனாதைகளாக பெற்றோர்களால் கைவிடப்பட்ட பிள்ளைகள் கைவிடப்பட்ட நிலையில் வாழ்க்கையாக அவர்களுக்கு காப்பவர்களாக அவர்களுக்கு உறைவிடங்களாக அனாதை இல்லத்தை எல்லாருமே தொடர்ந்த காலத்திற்கும் பல இடங்கள்ல பல வீடுகளை செஞ்சு அடுத்த கட்டத்துக்கு நம்ம என்ன காலையில 6 மணிக்கு 5 மணிக்கெல்லாம் திறந்திருக்க வைத்திருக்கிறோம். அது நாங்க சின்ன சின்ன வண்டி ஆகும். எல்லா வண்டியும் எங்க அடிக்க போகுதுன்னா பிள்ளைய கொண்டு போய் இத மட்டும் சொல்லி கொடுத்தா கண்டிப்பா நம்ம சொல்லி அடுத்த நிலைக்கு நாம போய் பள்ளிக்கூடத்துல உருவாக்கும் நடத்துட்டா கோயம்புத்தூர் நடத்துறாங்க, நாகர்கோவில் நடத்துறாங்க, மதுரை வேலைகளை நாமும் அந்த பணியை ஓராண்டு வாரம் 38 சம்பாதிச்சிருக்கோம். அடுத்த நிலைக்கு அந்த பள்ளி நிரப்புவது அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மகளிர் குழந்தைகளுக்கு ஒரு ஆணை சமமாக வாசிக்கும் கல்வி திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான எல்லா வேலைகளையும் முடிச்சிருக்கோம். தேவை இருக்குங்க அது இருக்காது. 6வது வயதில் 1ஆம் வகுப்பில் அந்த குழந்தைகள் நுழையும் போது அந்த குழந்தைகள் குர்ஆனை சரளமாக ஓதுவதற்கும் 2 இசுக்களை மனதில் அடிப்படையில் குர்ஆனிய தேவையான அந்த வயதுக்கான தெரிவிப்பதற்கான ஒரு கல்வி திட்டத்தை பாடத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான எல்லா முயற்சிகளும் எல்லாம் அவன்தான் உங்களுக்கு பொறுமைக்கும் கண்ணியத்துக்கும் உயர்வுக்கும் எல்லாம் சொன்னாரு. அவனுடைய அவர்களுக்கும் அவனுடைய அன்புக்கும் அவனுடைய கருணைக்கும் பிறகு நம்பி இதை நேசித்து இறைவனுக்காக எல்லா ஜீவன்களால் அவன் ஏகிச்சு இல்லாமல் இந்த கொள்கையில் இல்லாத பணி இருக்கிறார்களாம். அவங்க எல்லாரும் அழி தரத்துல அவங்க எல்லாரும் செய்ய காரணத்துல அவங்க தரப்புல ஆலோசனை சிறப்பாக நடக்கக்கூடிய பிரார்த்தனை எல்லா தமிழகம் வெற்றி பல்வேறு பணிகளை அறக்கூடிய கட்டமைச்சு சமூகத்தை பண்ண வேண்டிய தேவை வயது நாம் நிறைய தலைக்கிற வருத்தம் செய்து மாநில நிர்வாகத்துடைய இந்த ஆரம்பிச்சாலும் எடுக்கப்படக்கூடிய வசூல் கொடுத்தவங்க 25,000 மாதத்துக்கும் இது செய்யும் அறப்பணிகளுக்கு தேவையான அல்லது மாநில சனி நான் எதற்காக சொல்கிறேன் என்றால் நாங்க எல்லாம் இதுல இல்லை சொல்ல நல்ல நிலைமையா தாய் தகப்பன் பிள்ளை
நாடு கட்டப்பட்ட சிவரத்து வீடு, அதுக்கு வாசல் தண்ணி எல்லாமே இருந்தால்தான் நிம்மதியான சூட்சமான வாழ்க்கையை போலதான் சமூகம் இருந்தால் ஜமாத் என்ற அந்த கட்டமைப்பு இருந்தால் அப்படி வரும்பொழுதுதான் பல நல்ல கதைகள் வரும். அதை வைத்து சக்காத்துக்கும் வைத்துமாருக்கும் எத்தனை விடப்பட்ட பிள்ளைகள் விடப்பட்ட நிலையிலே இருப்பாரு. ஒரு பெரிய பிரச்சனை ஒரு பையனை கொண்டு போய் அவன் இந்த பண்ண சேட்டை மிகப்பெரிய சேட்டை. இந்த சேட்டை பார்த்தா அங்க இருக்காங்க போடுறது கையில் வச்சுட்டான், கையில் வச்சுட்டாங்க, வெளியே போயிருக்காங்க. நாம எவ்வளவு கஷ்டம் பாருங்க. சம்பந்தப்பட்ட பொறுப்பாளர் அவங்க விளங்கி எங்க வர முடியாது, விளக்கேட்டு வர முடியாது. பாதுகாக்கிறது எவ்வளவு நெருக்கடிகளை சம்பாதிக்கிறது பாருங்க. அவன் ஏற்கனவே வெளியே வெளியே என்ன வெளியே அவனுக்கு தாய் இருக்க தரப்பில்லை. விடப்பட்ட நிலையில அவன் பராமரிக்கிறதுக்கு பாடுபடும். இப்படி பல ஒரு சாப்பிடு நிறைய எதிர்ச்சிக்குமான நிகழ்வுகள் அவனுக்கு ஜமாத் எப்படிதானா அதற்கான எல்லா கட்டமைப்புகளை உருவாக்கி பாதுகாப்பு இன்னொரு விஷயம் சிறப்பாக செய்து எல்லாம் ஒவ்வொரு மணி வாய்ப்பு Allah